இந்த கருத்து கணிப்பின் டேக் அவே என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு 4லிருந்து 6 இடங்கள், பாஜகவுக்கு 18.48, அதிமுகவுக்கு 17.26, திமுகவுக்கு 38.33. இதான் ஓட் பர்சன்டேஜ். புதிய தலைமுறை இது கருத்து கணிப்புன்றதை விட ஒரு கருத்து திணிப்பாகத்தான் இதை எடுத்திருக்கு. இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா மோடிஜி அமித்ஷாஜி சொன்னதை விட அதிகமான சீட்டு பிஜேபி ஜெயிக்க போகுதுன்றதை இன்னைக்கு ஈவினிங் தான் போய் சொல்ல போறாங்க. மீடியா பொறுத்தவரை பிஜேபி புனிய சொன்னா மீடியா படுத்துறாங்க. அவர்கள் புனிய சொன்னார்கள், இவர்கள் படுத்தே விட்டார்கள். இந்த போலி கருத்துருவாக்கம் வெறும் கூட்டணி தர்மத்திற்காக நிகழ்த்தப்பட்டதா அல்லது அரை நிர்வாண வீடியோ வெளியிடப்படும் என்று யாரேனும் மிரட்டியதா நிகழ்த்தப்பட்ட ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். புது வீடியோக்கள் வரும்னு நினைச்சு சொல்றாங்க. ஏடிஎம்கேக்காரங்க ட்ரெண்ட் பண்றாங்க, வெண்சட்டி வேந்தர் அப்படின்னு பச்சை சிக்கல் பண்றாங்க. அவர் வெண்சட்டி வேந்தர் வீடியோ போட்டு தான் மிரட்டணும்னு அவசியம் இல்லை. சட்டியை விட கரன்சி சொத்து அதனுடைய மதிப்பு அதிகம் இல்லை. அந்த வகையில் இவர் பிஜேபிக்கு சொல்றத இவரும் புதிய தலைமுறையும் செய்திருக்கு. நிறையவே வாய்ப்பு இருக்கு. சிபிஓ சவுத் சங்கர் இருக்காரு, சீஃப் புரோக்கர் ஆஃபீஸர், அவங்க சேனல் இன்டர்வியூல சொல்லும்போது நான் கூட என்னமோ நினைச்சேங்க, பாரதிவேந்தர் தொகுதியில் உள்ள போய் பேசி பார்த்தா மனுஷன் நிறைய செலவழிச்சிருக்காப்ல. இது ஒரு எப்படி ஒரு 500-600 கோடி செலவழிச்சிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு தொகுதிக்கு. இவர் எலெக்ஷன் அஃபிடவிட் கொடுத்ததுல இவருடைய சொத்து 77 கோடி. இப்போ 77 கோடி சொத்து வச்சிருக்கிறவர் பினாமியாக செலவழிச்சா கூட ஒரு தொகுதிக்கு 500 கோடி செலவழிச்சா சிங்கப்பூர் ஆயிருக்கணுமே. பாரிவேந்தர் அனைவரையும் கவனித்துக் கொள்கிறார். பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால ஆப்வியஸா பிஜேபி அவரு கவனிச்சாகணும். அப்புறம் எடப்பாடி அஜெண்டாவுக்கு வேலை செய்யற சவுத் சங்கரை அவரையும் கவனிச்சிருக்கிறதுனால அவரு பேசுறாரு. பிரசாந்த் கிஷோர் அவர் இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேனல்கள்ல லூப் வீடியோ லைவா ஓடிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு, மணி பேசுறது எல்லாமே பிரசாந்த் கிஷோர் சொல்றது. அவர் கருத்தை வழிமொழிஞ்சு பேசுறாரா? மூத்த பத்திரிகையாளர் காப்பி அடிக்கிறாரா? ஆமா, கிரெடிட் கொடுக்கணும்ல. கிரேட் மேன்ஸ் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரசாந்த் கிஷோர் இன்டெலக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மக்களை கன்வின்ஸ் பண்றாரு. மோடி என்பது வெல்லப்பட முடியாத ஒரு ஆளுமை. கருத்து கணிப்புன்றது கருத்து திணிப்பாய் நம்ம மூலையில போய் உட்காந்துருக்கோம். இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறை வந்திருக்காங்க, நாளைக்கு தந்தி டிவி வருவான், தினமலர் வருவான், அவங்களாம் ஊதவே தேவையில்லை, உக்களுக்கு வருவான். நம்மளே ஆக்ரோஷமா ஒரு அரசியல் பண்ணி எதிர்ப்பு, அது எல்லாம் மீடியால தானாங்க. இவர் என்ன ஆக்ரோஷமா என்ன பண்ணிருக்காரு? இந்த ஆக்ரோஷமா நீங்க இந்த கேடி ராகவன் வீடியோலாம் இவர் சொல்லி வெளியிட்டாரு. அது அடல்ட், அது ஆக்ரோஷம், ஆபாசம். பிஜேபி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதட்டத்தின், ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் வலிஞ்சு இந்த ஊடகங்கள்ல இவங்க சொல்ற ஒப்பீனியன் போடு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரிடம் புதிய தலைமுறை வெளியிட்ட தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், புதிய தலைமுறை நேற்று இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் அதை எடுத்திருக்கிறாங்க. நவம்பருக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகள், அந்த முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல நேத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க வெளியிட்ட புள்ளி விவரங்கள் பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. குறிப்பாக திமுக கூட்டணி 38% வாக்குகளை வாங்கும், ஒரு 31 இல்லை 32 எம்பி சீட்டுகளை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்தில் அதிமுக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா பாஜக தான் 2வது இடம். கடந்த தேர்தலில் 3% தான் அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ். ஆனால் இந்த தடவை 18%, ஒரு 15% கூடுதலாக வாங்குவாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க. அதிமுக அவங்க ஏற்கனவே 18% வாக்கு அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ். ஆனால் இப்போ 17%, 1% குறையும்னு சொல்லிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 7.2%, அதே அவங்க ஏற்கனவே 7 தான், அதே அதேதான் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இந்த கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம் அவர் பேர் என்ன, ரகுராமா ஏதோ பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏபிடி ரிசர்ச் சார்பாக எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நவம்பரில் மட்டும் எடுக்கல, பிப்ரவரி மாதமும் அதே அளவு சாம்பிள் திரும்ப எடுத்ததாக அவர் சொல்றாரு. ஆனால் ரெண்டுலேயும் ஒரே ரிசல்ட் தான் வந்துச்சு. இப்போ டிசம்பரில் உங்களுக்கு மழை வெள்ளம் காலம் இல்லையா, இப்போ அதுக்கு பிறகு எதிர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கணும். அவருடைய கருத்துப்படி 2 மாதமும் ஒரே ரிசல்ட் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நேற்று புதிய தலைமுறை தமிழ்நாட்டில் இந்த புள்ளி விவரங்களை அறிவித்து விட்டு பத்திரிகையாளர்கள் வச்சு விவாதம் நடத்துகிறாங்க.
அதில் ஷபீர் அகமது, நியூஸ் மினிட் ஷபீர் அகமது என்ன சொல்றாருன்னா, 3.5% வாங்கின பாரதிய ஜனதா எப்படி வந்து 18% வாங்க முடியும்? எனக்கு இதை பார்த்தா வந்து தமிழ்நாடு இல்லை, மத்திய பிரதேஷ் ஒப்பீனியன் போல இங்கே வந்து சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இவர் தராசு ஷியாம் வந்து என்ன சொன்னாருன்னா, ஈவினிங் டிபேட்டில் தராசு ஷியாமுக்கு முன்னாடி ஆளூர் ஷானவாஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, பாரதிய ஜனதா வந்து இந்த மாதிரி 18% வந்து ஓட்டு பெறுன்றத ஒரு தைரியமாக அப்படி ஒரு சர்வே எடுத்து தைரியமாக பொது வெளியில் வெளியிடுறீங்களே, உங்கள் துணிச்சலுக்கு பாராட்டு அப்படின்னு வஞ்சப்புகழ்ச்சி அணியில் வந்து. ஆமா, இது எங்க கமலாலய வாசல்ல எடுத்தீங்களா? தமிழ்நாட்டில் எடுத்தீங்களா, கமலாலயம் வாசல் எடுத்து? கமலாலயம் வாசல்ல கூட இவ்வளவு ஓட்டு விடுமான்றது சந்தேகம். ஏன்னா உள்ளதான் அவங்க ஆள் இருக்காங்க, வெளியே வந்து நம்ம ஆட்கள் தான் கடை போடுறவங்க வந்து போறவங்க அப்படி இருக்கிறாங்க. இப்ப இதை வந்து அப்ப இதெல்லாம் வந்து நேற்று வந்து விஜயனோ அல்லது அவர் கார்த்திகேயனோ அதெல்லாம் ஒரு புன்சிரிப்போட இந்த கமெண்ட்ஸை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து பல்பு எரியுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே அந்த கருத்து தான் இருக்கும். இதுக்கு போய் நம்மள ஆங்கரா நிக்க வச்சிருக்காங்களே, எல்லாம் மானக்கேடா கேட்க போறாங்களே, அந்த இதை மறுத்து சொல்லல. ஆமா, நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க அப்படின்ற முறையில கழுவி விட்டாங்க. ஆமா, இது வந்து அவங்க விஜயன் அவரோட தோற்றம் உடல் மொழி வந்து சொல்ல வந்தது அதான். இல்லைங்க எடுத்துட்டாங்க, நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், வேலை பார்க்குறேன். ஆமா. தராசு ஷியாம் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த காலத்துல இருந்து, அவர் தராசு பத்திரிகை காலத்துல இருந்து இந்த ஒப்பீனியன் போல நிறைய அனுபவம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் 70s 80s உள்ள டெக்னாலஜி வச்சு எடுத்துருக்குறாங்க. இப்போ மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்த பிறகு சர்வேயுடைய இதுவே வந்து மாறிடுச்சு, தன்மையே வந்து மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் துல்லியமான ஒரு முடிவுகளை நோக்கி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் இது பழைய மெத்தடில் எடுத்துருக்குறாங்க. முக்கியமாக போன தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றதை இவங்க கேட்கவே இல்லை. இந்த கேள்வி கேட்டால் மட்டும்தான் ஓட்டு வந்து எப்படி ஸ்விங் ஆகுது, இவங்க சொல்லியிருக்கிறது உண்மைன்ற பட்சத்தில் எப்படி திமுக ஓட்டுல இருந்து குறைஞ்சிங்க எப்படி ஸ்விங் ஆகுது அப்படின்றது சொல்ல முடியும். இது எடுக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு இந்த சர்வே கம்பெனிக்காரர் என்ன சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் இந்த நம்ம சேட்டு கடைகளில் சேட்டு பேசுகிற மாதிரி தமிழில் வந்து பேசுகிறாரு. இது நாங்கள் வந்து 80லேருந்தே எடுத்துருக்குறோம், 80லேருந்தே நாங்கள் வந்து ப்ரூவன் தான், எல்லாம் கரெக்டாக ரிசல்ட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ நீ என்ன எடுத்த, என்ன சயின்டிஃபிக்காக எடுத்த, அதில் என்ன டேட்டா, குறிப்பான பதில்கள் வந்து இல்ல. இந்த கடந்த 10-15 நாளாவே கலந்துக்கிற இப்போ பத்திரிகையாளர்களோ, இப்போ ஷபீர் அகமது கூட வந்து அந்த யார் பிரதமரா அடுத்து வரப்போறாங்கன்ற அந்த டிபேட்ல அவர் கேள்வி வச்சாரு. குறிப்பா எப்படி சொல்றீங்க, பொதுவா வந்து இவர்தான் வரப்போறான்லாம் அப்படி கேள்வி கேட்டா இதே பதில் தான். நாங்க 1980ல இருந்து எடுக்கிறோம், 70ல இருந்து எடுக்கிறோம், துல்லியமான முடிவை கொடுக்குறோம். அதான் அதை இப்போ யாரும் போய் அதை செக் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தான் இந்த ஒப்பீனியன் போல் வந்து பல முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது. ரெண்டாவது, இது புதிய தலைமுறை வந்து இது கருத்து கணிப்புன்றதை விட ஒரு கருத்து திணிப்பாகத்தான் இதை வந்து எடுத்திருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நார்த்தில் ஃபுல்லாக அவங்க வந்து எல்லாம் போட்டுட்டாங்க. இன்று ஈவினிங் வந்து அதை எல்லாம் கம்பைன் பண்ணி இந்திய அளவில் பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு, அநேகமாக அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா வந்து மோடிஜி அமித்ஷாஜி சொன்னதை விட அதிகமான சீட்டு வந்து பிஜேபி ஜெயிக்க போகுதுன்றதை இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க சொல்ல போறாங்க. அவர் ஏற்கனவே 400 சொல்லிருக்கிறாரு. ஆமா, அதை விட அதிகம் 400 வந்து என்டிஏ, 370 வந்து பிஜேபி. இது வந்து மோடி சொன்னது. இப்போ இவங்க போற போக்க பார்த்தா இதை 535 தாண்டிடும் போல இருக்கு. அதுல வந்து ஒரு கேள்விங்க, அதுல உள்ள முரண்பாடு சொல்றேன். அதாவது ஒரு சர்வேல வந்து நீங்க ஒரு கேள்விகள் கேட்குறீங்க, அப்ப அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அதுல வந்து ஒரு ஹார்மோனி இருக்கணும், அதுல வந்து ஒரு இழை வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கணும், ஒத்திசைவா இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய, முரண்படக்கூடாது. ஒரு கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்விக்கான பதிலோட முரண்படக்கூடாது. ஆனா இங்க முரண்படுது. உதாரணமா, மோடி அரசினுடைய எந்த நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுல வந்து அநேகமா இந்தியா முழுக்க அல்லது ஒரு முக்கால்வாசி இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூபிஐ இருக்கு இல்லையா, இந்த ஜிபே, போன்பே, இது வந்து தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து மற்ற குடிநீர் திட்டம், வீடு கட்டுற திட்டம், இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்களே பதில முன்னாடி ஆப்ஷனை முன் வச்சிடறாங்க. இதெல்லாம் மோடிஜியை கொண்டு வந்திருக்காரு, இது வந்து எந்த திட்டம் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ரைட்டு. அடுத்த கேள்வி வந்து, ஒன்றிய அரசனுடைய நலத்திட்டம் உங்களை சென்றடைந்ததா, உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், அது கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க.
70% மேலே உள்ள மக்கள் வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டம், அந்த ரேஷன் பொருளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது போன கேள்விக்கு இந்த கேள்விக்கு முரண்பாடாக இருக்குது. மோடி அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்து அதை இவ்வளவு நல்லதுன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க தனக்கு வந்தடைஞ்சுதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் எந்த பிரதமர் உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஆரம்பித்து நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், வாஜ்பாயி, மோடி இதை முன்வைக்கிறாங்க. நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காந்தி ஃபேமிலி, இந்திரா காந்தி, நேரு ஃபேமிலிலாம் ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க. மோடி தான் முதல்ல. மோடிக்கு அப்புறம் வந்து வாஜ்பாயி பிறகு தான் இவங்க வராங்க. ரெண்டுக்குமே வந்து மார்ஜின் வந்து அதிகம். இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் கேரளா, தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்திரா காந்தி, அப்புறம் நேரு, அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி, அதுக்கு பிறகு தான் வந்து அதுக்கு பிறகு வாஜ்பாய் பிறகு தான் மோடி வராரு. இந்த வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே வந்து படிப்பறிவு அதிகம். ஒரு ஸ்கூல் வரைக்குமாவது போகிறவங்க வந்து அதிகம். ஸ்கூலுக்கு போனீங்கனாலே காந்தி, நேரு, இந்திரா காந்தி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அறிமுகமாகிடுது. நார்த்தில் வந்து பள்ளிக்கு போகிறதும் குறைவு, இடைநிற்றல் வந்து அதிகம், உயர்கல்வி இன்னும் அதிகம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ 10 வருஷமா மோடி தான், நம்ம அந்த காலத்துலேருந்து மோடி தான் இங்கே பிரதமராக ஆண்டுகிட்டு இருக்கார் போல இருக்கு. அவன்லாம் ஜவஹர்லால் நேரு பற்றி என்ன தெரியும், இந்திரா காந்தியை பற்றி என்ன தெரியும், ராஜீவ் காந்தி பற்றி என்ன தெரியும்? அப்போ எல்லா இடத்துகள்லையும் மோடியோட படங்கள் இருக்குது. ஆமாம், போகிற வழியெல்லாம் நீங்கள் செல்ஃபி பாயிண்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் செல்ஃபி எடுத்துக்கலாம், அப்படிலாம் வச்சுருக்குறாங்க. அப்போ இது வந்து நம்ம படிப்பறிவு உள்ள தென்னிந்திய மாநிலங்களும் படிப்பறிவு குறைவான மாநிலங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணும், இது வந்து பண்ணுறாங்க. அடுத்து இப்போ நம்ம தமிழ்நாடு டேட்டாவுக்கு வருவோம். இப்போ பாரதிய ஜனதா வந்து போன வாட்டி 3 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றது அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமாம், கூட்டணியில் இருந்து அதிமுகவோட அன்னைக்கு ஆளுங்கட்சி. ஆமாம், அது வந்து 5 சீட்டா? ஆமாம், 5 சீட்டு. 5 சீட்டினுடைய போலிங் பெர்சன்டேஜ் தான் வந்து அந்த 3.5 மொத்த தொகுதியில் அவங்க நிற்கல. அதே மாதிரி அதிமுகவும் கம்மியாக தான் நின்றுருக்கு, பாமக அதிகம் வந்து நின்றுருக்கு. ஆமாம், அவங்களுக்கு செல்வாக்கு இருந்ததாக கருதப்பட்ட கன்னியாகுமரியே அவுட்டு தானே. ஆமாம், அதில் திரும்பவும் மேசிவா விஜய் வசந்த் தான் ஜெயிச்சாரு. ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னா, இதில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாமே கன்னியாகுமரியில் வந்து செல்வாக்கான கட்சிகள். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சிபிஎம் ஐயா இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாம் பவர்ஃபுல் பார்ட்டிஸ் அங்கே. அப்போ நேச்சுரலாக அங்கே வந்து இந்த கூட்டணியை வந்து தோற்கடிச்சிட்டு நீங்கள் பாரதிய ஜனதாலேயோ ஏடிஎம்கேலையோ ஒரு ஆள் வந்து வெற்றி பெற முடியாது. இன்றைக்கும் அதான் நிலைமை. இப்போ நீங்கள் விஜயதாரணி வந்து இப்போ மாறி இருக்காங்க. விளவங்கோடு. ஆமாம், விளவங்கோடு தொகுதியிலேருந்து மாறி இருக்காங்க. விளவங்கோடு தொகுதி வந்து மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் மாறி மாறி வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிகள். இப்போ அவங்க அலையன்ஸில் வந்த பிறகு அந்த ஓட்டு வந்து விஜயதாரணிக்காக விழுந்த ஓட்டு இல்லை, அவங்க வந்து அந்த கட்சி சின்னம் அதுக்காக விழுந்த ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது இவன் சொல்கிற இந்த 18% உண்மையாக வச்சுக்கிட்டா கூட இந்த 18% எப்படி வந்து 38% உள்ள திமுகவை எதிர்த்து எப்படி வந்து வெற்றி பெற முடியும்? இப்போ இந்த ஆவரேஜ் வந்து ஒரு மண்டல வாரியாக கொடுத்துருக்காங்க. மண்டல வாரியாக 1-2% வந்து வேறுபடலாம். அதுக்கு அந்த சர்வே கம்பெனி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எடுத்த டேட்டா எல்லாம் வந்து கொடுத்தால் அது இப்படித்தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக விளக்கணும்ல, 38 எங்கே இருக்குது, 18 எங்கே இருக்குது? 18லேருந்து 20% வந்து, அதான் 53ல இருந்து திமுக 38 ஆகும். ஆமா அப்படிங்கிறாங்க. ஆனா பாஜக 3ல இருந்து 18 ஆகுதுன்றாங்க. ஆமா, அதிமுக 18ல இருந்து 17 ஆகுதுன்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மறைமுகமா ஏடிஎம்கேக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடைசி வார்னிங். ஆறு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்துட்டா திமுகவோட அதிகம் வரும். அதெல்லாம் கூட்டிங்கன்னா 38 விட அதிகமாகவே நீ ஒரு 17, நான் ஒரு 18. அங்க பாமக ஒரு 3, தேமுதிக ஒரு 2, அப்புறம் ஜிகே வாசன்லாம் மைனஸ் தான், அதை விட்டுருவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா வந்து அதிகமாக வந்துடும் அப்படின்னு அதிமுகவுக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய வாணியாக கூட இதை வச்சுக்கலாம். அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் என்று அழைக்கப்படும் முட்டாள்கள் இந்த டேட்டா பார்த்து கூட பயப்படலாம்ல. இவங்க போட்டிருக்க பார்த்தா நமக்கு 5-6 சீட் இருக்கு, சேர்ந்தோம்னா நிறைய கிடைக்கும் போல இருக்க, அப்படி ஒரு அவங்க கருத்துருவாக்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒப்பீனியன் போல் வந்து எடுத்து போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இது அறிவியல் முறைப்படி எடுக்கப்பட்டதும் இல்லை. இவங்க சாம்பிளை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்காரு, ரேண்டம் சர்வேன்னு சொல்லியிருக்காரு. ரேண்டம் சர்வேன்னா கிடைக்கிறவங்கள்ட்ட எடுக்கிறது. நீங்க இன்னார தேடி போனன்றது இல்லையா, இந்த பால், இந்த பகுதி, இந்த வயது, இந்த சாதி, இந்த மதம், இந்த ஏரியா, இதுக்கு முன்னாடி ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்க வந்து
கம்ப்யூட்டரில் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வந்து சாம்பிள் செலக்ட் பண்ணி போகிறது இல்லாமல் இது ரேண்டம் சாம்பிள் தான் அது வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ இதை துணிச்சு விடுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அஜெண்டாவுக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை தான் இது காட்டுது. ஓகே. இப்போ இந்த அஜெண்டா வந்து இப்போ பிரதமராக யார் வருவார் அப்படின்றதுல பிரதமர் மோடியை தான் வந்து சொல்றாங்க. பாஜக தான் வரப்போகுது அப்படின்றதான் 10 நாளா புதிய தலைமுறை நடத்திட்டு வட இருக்கு. இந்தியாவில் ஆமா, வட இந்தியாவிலும் சரி, புதிய தலைமுறையும் ஏறக்குறைய அந்த மாதிரி விஷயங்களை தான். இப்ப நலத்திட்டங்கள்னாலும் அதுல அதிகமா மக்கள் பாஜக திட்டங்களை வரவேற்கிற மாதிரி இப்படிதான் வந்து சித்தரிக்கிறாங்க. இப்ப இதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? பாரிவேந்தர் பச்சமுத்து ஐஜேகே வந்து பாஜக கூட்டணியில இருக்குது, பெரம்பலூர்ல போட்டியிட போகுது அப்படின்றதுதான் காரணமா, இல்ல என்ன காரணம் புதிய தலைமுறை இப்படி நடந்து கொள்ளுது? இது வந்துங்க, இப்போ பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில தான் வந்து இருக்குது. நம்ம சிபிஓ சவுக் சங்கர் இருக்காரு, சீஃப் புரோக்கர் ஆஃபீஸர், அவர் ஒரு இன்டர்வியூவில் அவங்க சேனல் இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது நான் கூட என்னமோ நினச்சேங்க, பாரிவேந்தர் வந்து அவருடைய தொகுதியில் வந்து ஒன்றும் உள்ளே போய் பேசி பார்த்தா மனுஷன் நிறைய செலவழிச்சிருக்காப்புல. அதில் அந்த நடுவாக மண்டை உள்ள அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எப்படி ஒரு 500-600 கோடி செலவழிச்சிருப்பாரு போல இருக்க அப்படின்னு சொல்றாரு ஒரு தொகுதிக்கு. இவர் வந்து எலெக்ஷன் அஃபிடவிட் கொடுத்ததுல இவருடைய சொத்து வந்து 77 கோடி. இப்போ 77 கோடி சொத்து வச்சிருக்கிறவர் பினாமியாக செலவழிச்சா கூட ஒரு தொகுதிக்கு 500 கோடி செலவழிச்சா அது சிங்கப்பூர் ஆயிருக்கணுமே. சிங்கப்பூர் மாதிரி இந்நேரம் துறைமுகம் வந்திருக்கணும், விமான நிலையம் வந்திருக்கணும், எல்லாம் வந்திருக்கணும். எல்லாரும் கார்லயாவது போயிருக்கணும் குறைஞ்சபட்சம். அப்ப என்னன்னா, பாரிவேந்தர் வந்து அனைவரையும் கவனித்துக் கொள்கிறார். பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால ஆப்வியஸா பிஜேபி அவரு கவனிச்சு ஆகணும். அப்புறம் எடப்பாடி அஜெண்டாவுக்கு வேலை செய்யற சவுக் சங்கரை அவரையும் கவனிச்சிருக்கிறதுனால இப்ப அவரு பேசுறாரு. ஸோ எங்க பார்த்தாலும் நீங்க வந்து பாரிவேந்தர் இப்ப அழைக்கிறாரு, இன்னைக்கு நாளைக்கே ஏதோ மாநாடு நடக்குதாமே. ஆமா ஆமா, அதான் அந்த சவுக்கோட அடிப்படைகள் சேனல்ல எல்லாம் விளம்பரம் வந்திருக்குது. பாரிவேந்தர் அழைக்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அவரே வந்து அழைக்கிறாருன்னு ஒரு டெம்ப்ளேட் மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு அவரெல்லாம் வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப கையில வந்து கோடிக்கணக்கான காசு இருக்கு, அதை வச்சு என்ன செய்யறது? இது வந்து பிஜேபி வந்து உத்தரவு போட்டு கூட இந்த ஒப்பீனியன் போல் வந்து நடந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேசிய ஊடகங்களான வந்து டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிபப்ளிக் டிவி, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒப்பீனியன் போல் எடுத்திருக்காங்க. அது இந்தியா டுடே வந்து மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து யூடியூப்ல வந்து அந்த ஒப்பீனியன் போல் வந்து லைவா லூப் வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுடைய புள்ளி விவரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதிய தலைமுறை தருகின்ற புள்ளி விவரம் தான். அப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எல்லா மீடியா, இந்தி சேனலு, இங்கிலீஷ் சேனலு, தமிழ் சேனலில் வந்து இதெல்லாம் நீ தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு வாக்காளராக இருக்கக்கூடிய பொதுஜனம் என்ன முடிவு கூறுவாங்கன்னா, பிஜேபி ஒரு அசுர பலத்தோட 3வது முறை மீண்டும் வந்து வெற்றி பெற போகிறது, அதை வந்து நம்ம வந்து ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டோம், இந்தியா முழுக்க அவங்க தான் பயங்கர செல்வாக்கோடு இருக்காங்க, இப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து உருவாக்குறதா இவங்களுடைய நோக்கம். அதை வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து இதை செய்கிறாங்க. இதுக்கு பேரலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐபேக்கினுடைய பிரசாந்த் கிஷோர் அவர் இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 சேனல்களில் வந்து லூப் வீடியோ லைவாக வந்து ஓடிட்டு இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு, மணி பேசுறது எல்லாமே பிரசாந்த் கிஷோர் சொல்றதுதான். முதல்ல பிஜேபி அவர் கருத்தை வழிமொழிஞ்சு பேசுறாரா, காப்பி அடிச்சு பேசுறாரு, தன்னுடைய கருத்தா பேசுறாரு. மூத்த பத்திரிகையாளர் காப்பி அடிக்கிறாரா? ஆமா, கிரெடிட் கொடுக்கணும்ல. ஒரு தமிழ் நிறம் இதுல தமிழ் மின்ட் இன்டர்வியூல வந்து அந்த பையன் வந்து இது பிரசாந்த் கிஷோர் இப்படி சொல்லியிருக்காப்லன்னு சொன்ன பிறகுதான் அதை நான் ஏத்துக்கிறேன், இதை மறுக்கிறேன், இதுல கொஞ்சம் வேறுபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி இவர் பேசுறது எல்லாமே கிரேட் மேன்ஸ் வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படி இல்லை. ஏன்னா அவர் சொல்றது வந்து கொஞ்சம் தரவுகளோட கலை யதார்த்தத்தோட சொல்றது மாதிரி இருக்கும். இப்போ பிரசாந்த் கிஷோருடைய வாதம் வந்து என்ன, மோடின்னு ஒரு வலுவான பிராண்ட் இமேஜ் வந்து பிஜேபிக்கு இருக்கு, இவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து இல்லை, அதனால நீங்க யாரும் தலைவராகவோ பிரதமராகவோ நீங்க முன்னிறுத்துவது இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அமைப்பு பலம் அது உங்கள்கிட்ட இல்லை. ரெண்டாவது, பணபலம் நிர்வாக பலம் அது வந்து இல்லை. அடுத்தது வந்து இந்துத்துவா அஜெண்டாவான ஆர்டிகிள் 370 ரத்து, ராமர் கோயில் பிரான் பிரதிஷ்டா, அப்புறம் நேற்று வந்து துவாரகாவுக்கு போய் விழுந்து கடலுக்குள்ளெல்லாம் போய் மூழ்கிட்டு வந்திருக்காரு, கிருஷ்ணன் நகரை வந்து பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவ். எதுக்கு அந்த மயில் தொகை எடுத்துட்டு போறாரு? அது எதுக்கு? அது வழக்கமா வந்து இந்த ஸ்கூஃபா டைவிங் அடிக்கிறவங்க
கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இதுல வந்து ஒரு கண்ணாடி மட்டும் மாட்டி ஆமா. இருப்பாங்க. இவர் முகம் வந்து கேமராவுக்கு தெரியணும். நீ அந்த ஒரிஜினல் சந்திராயனுக்கு போற மாதிரி அந்த அந்த இது பெரிய ஹெல்மெட். அது போட்டு போற எதுக்குன்னா, நீங்க போட்டோ எடுக்கும்போது அவன் முகம் தெரியணும். முகம் தெரியறதுக்காக வந்து அதே சமயம் அவர் வந்து உள்ள ஆழ்கடலுக்கு போறாரு ஒரு 5, 6 மீட்டரு. அதனால தண்ணி கிண்ணி முழுங்கி இதாயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் சேஃப்டியும் வேணும். முகமும் தெரியணுன்றதுக்காக அந்த காஸ்டியூம்ல போயிருக்காரு. கூட நிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முகம் தெரியாது. அந்த ட்ரெஸ் தான் இவர் போட்டிருக்கணும். இந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டது காரணம் கேமரா. இப்ப இப்படிலாம் செஞ்சதுனால இந்துத்துவ அஜெண்டாவின் படி பாரதிய ஜனதா நடந்துட்டு இருக்கிறது. இது வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி ஓட் பேங்கை வந்து கன்சாலிடேட் பண்ணும். இப்படி வந்து பயங்கரமா வந்து சொல்றாரு. சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி உண்மையும் சொல்றாரு. இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார்ல உள்ள மக்கள் வந்து மோடிக்காக ஓட்டு போடுறாங்க. ஆனா மோடியினுடைய ஜாதி வந்து குஜராத்ல தான் இருக்கே தவிர யூபி, பீகார்ல வந்து இல்ல. அப்போ வந்து மோடிக்காக ஓட்டு போடுறதுல இருந்து நீங்க ஒன்று புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து சாதி இது வந்து இங்க அவ்வளவா எடுபடல. யாரு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. இப்போ இதை நம்ம குறுக்கு விசாரணை பண்ணி பார்ப்போம். இப்போ யூபி, பீகார்ல வந்து பிராமணர்கள் இருக்காங்க, பூமிகார் இருக்காங்க, குஜார்கள் இருக்கிறாங்க, யாதவர்கள் இருக்காங்க, ராஜ்புத் ஜாதிகள் இருக்காங்க. இப்போ ராஜ்புத்து பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு தொகுதியில ராஜ்புத்து போடாம ஒரு பட்டியலினத்தவரை வந்து போட்டாங்கன்னா அந்த இதுல ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப எந்த சாதி இருக்குதோ அந்த சாதி வேட்பாளரை தான் நீங்க போடுறீங்க. போட்டாதான் அங்க வந்து மோடியை ஜெயிக்க வைக்க முடியும். இவர் இப்படி சொல்றாரு. அப்ப பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க இப்படி அதை வந்து ஒரு குறுக்கு விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா அது சதுரங்க வேட்டை மாதிரி பாதி உண்மை பாதி பொய். இப்ப இந்தியா அலையன்ஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இல்ல இப்ப இடையில கூட மோடிக்கு எதிராக தீவிரமா பேசினாரு பிரசாந்த் கிஷோர். காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஐடியா சொல்ல போறேன் அப்படின்னாரு. அவங்க வந்து கிளம்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகுதானே அவர்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வருது. இது வந்து மாற்றம்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல ஆக்சுவல் ஃபேக்ட சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, அவர் ஐபேக் வந்து வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடு தான் அவர் கடைசி இது ஒர்க் பண்ணது. ஆமா. அதுக்கு பிறகு வந்து எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது, நான் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதை என்னுடைய நண்பர்கள் நடத்துவாங்கன்னு சொல்லி இவர் விலகி வந்துட்டார். விலகி வந்து இவருடைய நோக்கம் என்னென்னா, இவர் வந்து என்னென்னா ஐபேக் மூலமாக நீங்கள் களத்துக்கு போகிறீங்க, டேட்டாவெல்லாம் வச்சு அதை ரிசர்ச் பண்ணி ஒரு யதார்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டோடனே ஒரு மிதப்பு வந்துடுது. இவ்வளோ தானே ஒரு தேர்தல் அரசியல் அப்படின்னா இப்படிலாம் கொஞ்சம் டேட்டாவை சேகரித்து களத்தில் போய் இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணால் நம்ம ஒரு ஆளாயிரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து வருது. அந்த ஆசையை எப்படி அவர் சொல்கிறாருன்னா, பீகார் வந்து இன்னும் பின்தங்கிய மாநிலமாக இருக்குது, அதை ஏதாவது வளர வைப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் கூட ஓரிரு வருடங்கள் முன்னாடி போய் பேசும்போது காங்கிரஸில் தனக்குன்னு ஒரு பதவி அங்கீகாரம் இதெல்லாம் எதிர்பார்த்து கேட்குறாரு. அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதனால சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் பீகாரில் பாத யாத்திரை போகிறாரு. பாத யாத்திரை ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் 5-6 மாசமாக போகிறாரு. இந்த பாத யாத்திரை போனதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, எப்படி நம்ம கிராமங்கள் இருக்குது, எப்படி ஏழைகள் வாழ்கிறாங்க, எப்படி சாதியெல்லாம் இருக்குது, இதுக்கு வந்து ஐபேக்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு ஒரு பாத யாத்திரை போய் தான் தெரிஞ்சுக்கணுமா? அது போகாமலே தெரிஞ்சுக்கலாமே. இப்போ இவர் தன்னுடைய அனுபவங்கள்ல இருந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதை வந்து ஒரு பொதுவாக சொல்கிறாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது பாதி உண்மைதான். இப்போ வந்து இந்துத்துவா ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு ராமர் கோயிலை வச்சு சொல்கிறாரு. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் இஸ்ரேலில் போய் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 10,000 வேலைக்கு வந்து இளைஞர்கள் வந்து போகிறாங்க. அப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனுக்கு வந்து எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் ஒரு குடிமகனை ஒரு நாடு வந்து அனுப்புமா? இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய யோக்கியதை. இதோட இன்னும் கொடூரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவில் உள்ள ரஷ்யன் மிலிட்ரிக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி வேலை வாய்ப்பு சொல்லி நூற்றுக்கணக்கான இந்தியர்களை வந்து அதே நார்த் இந்தியாவில் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. அதில் சிலர் அவங்கள போய் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து துப்பாக்கி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நேராக வார் ஜோனுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் சிலர் செத்ததாக வந்து இப்போ தகவல் வந்திருக்கு. அப்போ இந்திய இளைஞர்கள் எவ்வளவு மலிவாக இந்த மாதிரி ஒரு ரஷ்யா போர்லாம் போய் ஈடுபட்டு உயிரை விடணும்னு என்ன இருக்குது? அப்போ உத்தரப்பிரதேசனுடைய நிலைமை வந்து இதுதான். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அயோத்தியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷனை பக்காவாக போட்டிங்க, அப்புறம் இந்த சாலைகள் நிறைய போட்டுட்டீங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லையா, வருஷத்துக்கு 4 லட்சம் கோடியா 5 லட்சம் கோடியா வருமானம் வரப்போதான். எதுக்கு? ராமர் கோயிலுக்கு. அப்படி பார்த்தா நம்ம இப்போ திருப்பதி ராமர் கோயிலோட வந்து பெரிய பணக்கார கடவுள், அவர்லாம் இவ்வளோ சம்பாதிக்கலையே. அப்போ இது இப்படிலாம் அடிச்சு விடுறாங்க. யதார்த்தம் வந்து இப்போ நீங்கள் இப்போ புதிய தலைமுறை சர்வேலே எது முக்கியமான பிரச்சனைன்னு கருதுறீங்கன்னா, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதை சொல்கிறாங்க இல்லையா. இப்படி சொல்லக்கூடிய மக்கள் அப்போ இதுதான் அதிகமாக இருக்குதுனால என்ன அர்த்தம்? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது,
மோடி பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறதத்தான் இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து காட்டுது. அப்ப இந்த கேள்விகளுக்கான பதிலும் பிஜேபி தான் மீண்டும் வெற்றி அடையும்ன்றது வந்து முரண்படுதே. அப்ப அதனால தான் சொல்றேன், இது வந்து கருத்து திணிப்பு. அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து இன்டெலக்சுவலா ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றாரு. நீங்க மோடி என்பது வெல்லப்பட முடியாத ஒரு ஆளுமை, இதெல்லாம் ஃபிளாஸ் இருக்கு, இந்த குறைகள்லாம் இருக்கு அப்படி. இப்போ ஒப்பீனியன் போல் மூட் ஆஃப் தி நேஷன்ல டேட்டா வாரியா வந்தவங்க எந்தெந்த ஸ்டேட் எப்படி அப்போ நீங்க திரும்ப திரும்ப இதை பார்க்க என்ன ஆகும், ஒரு கருத்து கணிப்புன்றது கருத்து திணிப்பாய் நம்ம மூளையில போய் உட்காந்துக்கும். இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறை வந்திருக்காங்க, நாளைக்கு தந்தி டிவி வருவான், தினமலர் வருவான், தினமணி வருவான், அவங்களாம் ஊதவே தேவையில்லை, துக்ளக் வருவான், அவங்களாம் 40 கூட ஜெயிப்பாங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப புதிய தலைமுறை மட்டுமல்ல, தந்தி டிவியினுடைய அந்த பேர் என்ன, அருண் கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான் தந்தி டிவிக்கு வந்து ரெகுலரா எடுப்பாப்ல. அப்ப இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது மக்கள் என்ன முடிவுக்கு வந்துருவாங்க, சரி ரைட்டு இது வந்து பிஜேபி தான் ஜெயிக்க போகுது, ஜெயிக்கிற குதிரைக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இல்லையா, அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ இது தொடர்பா அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பு சம்பந்தமா 3% வாக்குகள் உள்ள பாஜக தங்கள் கூட்டணி கட்சி என்பதால் அதனை தூக்கி பிடிப்பதற்காக அதிமுகவின் வாக்கு வங்கியை குறைத்து காட்ட முனைவது குறைந்தபட்ச நேர்மையும் அடிப்படை ஊடக அறமும் அற்ற செயல். இந்த போலி கருத்துருவாக்கம் வெறும் கூட்டணி தர்மத்திற்காக நிகழ்த்தப்பட்டதா அல்லது அரை நிர்வாண வீடியோ வெளியிடப்படும் என்று யாரேனும் மிரட்டியதால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ராஜ் சத்யனுடைய கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அரை நிர்வாண வீடியோன்னா அவர் பச்சைமுத்து வீடியோ சொல்றாரா? ஆமா, அது எப்போ வெளியே வந்துச்சு? அது 21 எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 21ல வந்துச்சு. இப்போ 21ல வந்ததுக்கு இப்போ 24ல பிளாக்மெயில் பண்ண முடியுமா? புரியலையே. ஆல்ரெடி அது வெளியே வந்துருச்சு. ஒருவேளை அவர் வந்து வேற ஏதாவது புது வீடியோக்கள் வரும்னு நினைச்சு சொல்றாரா? எல்லாம் ஏடிஎம்கே காரங்க நேற்று ட்ரெண்ட் பண்றாங்க, பென்சட்டி வெந்தரு அப்படின்னு பச்சைமுத்துவை கிண்டல் பண்றாங்க. இப்ப இதே பச்சைமுத்து வந்து மெடிக்கல் காலேஜுக்காக வந்து காசு வாங்கிட்டு சேர்த்தாருன்னு சொல்லி ஒரு கேஸுக்கு உள்ள போயிட்டு வந்தாப்புல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. அப்படி இருக்காப்புல. இப்ப இவர் வந்து ஏகப்பட்ட காலேஜ், ஏகப்பட்ட தொழில், கிட்டத்தட்ட நம்ம டாடா அப்புறம் ரிலையன்ஸ் மாதிரி ஏகப்பட்ட தொழில் வந்து பண்றாரு. இப்ப இவருடைய தொழில் நிறுவனங்களுக்கு இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இவங்கெல்லாம் ரைடு வருவதற்கு எல்லா முகாந்திரமும் வந்து இருக்குது. அப்படி இருக்கு. போன எலெக்ஷன்லயே உதயசூரியன்ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பிஜேபிக்கு ஆதரவா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அதுவே இந்த காரணத்தினுடைய ஒரு அடிப்படை தான். அதனால அவர் வந்து வெண்சட்டி வேந்தர் வீடியோ போட்டு தான் மிரட்டணும்னு அவசியம் இல்லை. அது ஜட்டியை விட வந்து கரன்சி சொத்து வந்து அதனுடைய மதிப்பு அதிகம் இல்லை. அப்ப அதனால அந்த வகையில வந்து இவர் வந்து பிஜேபிக்கு சொல்றத வந்து இவரும் புதிய தலைமுறையும் செய்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கருத்து திணிப்பை பார்த்து அந்த கோவை சத்யன் போன்றவர் பயந்து போய் திரும்ப பிஜேபி போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்குதான் வாய்ப்பு அதிகம்ன்றீங்க. ஆமா, ஏன்னா கூட்டணின்னா பெர்சன்டேஜ் அதிகம் வருது இல்ல. அப்படி சேராம நீங்க வந்து தனிச்சு இருக்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். நீங்க அதை வெண்சட்டி இல்ல, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. இந்த தமிழறி மணியன்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஆமா, அவர் இந்த மாதிரி 2, 4, 6, 8, 10 இப்படி கூட்டி இப்ப திமுக 30 வாங்குதா, நீங்க எல்லாரும் 33 இருக்கிறீங்கன்னு ஒன்னா சேர்த்து அது எதுவுமே நடக்கல கடந்த தேர்தல்ல. இப்ப தனியா நின்று ஒரு 7, 4, 2, 3 வாங்குறவங்க கூட இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா மக்களுக்கு ஈஸியா போயிருது. ஓகே, இது எல்லாம் ஒரே பேக்கேஜ் தான் வருது, தள்ளி விட்டுறலாம், இது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் போன எலெக்ஷன். ஆமாங்க, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உளவியல் யுத்தங்க. முன்ன வந்து உளவியல் யுத்தத்துக்கு வந்து நீங்க மேடையில வந்து ஒரு தீப்பொறி பறக்க பேசக்கூடிய பேச்சுக்கள் போதுமானதா இருந்தது. இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. அப்ப வாக்காளர்களை நீங்க மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகே, மேனிப்புலேட் பண்றதுன்றது இப்போ இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஊழல்னு ஒன்று வந்துச்சு. ட்ரம்ப் வந்து 2016 அங்கே ஜெயிக்கிறாப்பு இல்லையா? அதிபரா வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ ட்ரம்புக்கு ஆதரவா இந்த கேம்பிரிட்ஜ்ன்ற அந்த அனாலிட்டிகா நிறுவனம் வந்து செயல்படுது. அது அமெரிக்காவில் வந்து 8 கோடி ஃபேஸ்புக் யூசர்ஸுடைய ப்ரொஃபைலு, அவங்களுடைய டேட்டா வந்து ஃபேஸ்புக்லேருந்து வாங்கிக்கிறான். எப்படி வாங்கிக்கிறான்னா, ஒரு ஆப்பை வந்து போட்டுட்டு அந்த ஆப்பில் 123 கேள்வி, 123 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு $5 $10 பணம் கொடுத்துருவோம், நாங்கள் ஒரு சர்வேக்காக எடுக்கிறோம். அப்போ யாரெல்லாம் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதை லாகின் பண்ணி உள்ளே போகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுடைய ஆக்சஸ் வந்து இவனுக்கு கிடைச்சிரும்.
ஓகே. அப்போ ஃபேஸ்புக்கில் அவர் என்னென்ன செய்கிறாரு, யாரை லைக் பண்ணுறாரு, யாரை ஷேர் பண்ணுறாரு, என்ன மாதிரி வீடியோக்கள் பார்க்குறாரு, அந்த வீடியோவில் வந்து ஐபால் வந்து எத்தனை செகண்ட் எதை பார்க்குது, அப்புறம் ஒரு கன்சியூமர் கல்ச்சர்னு சொல்லி எதை பார்க்குறாரு, அவருடைய பொழுதுபோக்கு என்ன. அப்போ வந்து ட்ரம்ப், ஹிலாரி கிளின்டன் இப்படின்னு வரும்போது அவர் வந்து நியூட்ரலா இல்லை யாருக்கு ஆதரவு, இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து டேட்டா மைனிங் பண்ணி அப்புறம் வந்து நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹிலாரி கிளின்டனை பற்றி எதிர்மறை செய்திகள், பொய் செய்திகள் போய் விழுகுது. அப்புறம் வந்து ட்ரம்புக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள உறுதிப்படுத்துகின்ற விதமாக அந்த செய்திகள் போய் டைம்லைனில் விழுது. இப்படி வந்து செஞ்சு அதை வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க. இது பின்னாடி பிரச்சனையாது. ஃபேஸ்புக்கே மன்னிப்பெல்லாம் கேட்குது, அது தனி கதை. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு முன்னேறிய நாடான ஒரு இங்கிலாந்து, அமெரிக்காலேயே இங்கிலாந்தில் கூட வந்து அந்த பிரெக்சிட்னு சொல்லி யூரோப் யூனியன்லேருந்து இங்கிலாந்து வந்து வெளியேறுது இல்லையா, அதுக்கும் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா வந்து வேலை பார்த்துச்சு. அப்போ அவ்வளவு வளர்ச்சியடைந்த வல்லரசு நாடுகளையே நீங்கள் சமூக வலைத்தள டேட்டாக்களை வைத்துக்கொண்டு மேனிபுலேட் பண்ண முடியும் என்று சொன்னால் இந்தியாவில் அது இன்னும் சுலபம். இது ரொம்ப ஆல்ரெடி வந்து யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ எல்லாமே இவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்போ நம்ம டைம் லைன்லேயே சம்மந்தம் இல்லாத செய்திகள்லாம் வருது இல்லையா, அது அளவுக்கு அதிகமான இப்போ நம்ம டைம் லைனை பார்க்குறப்ப ரொம்ப வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான அண்ணாமலை வீடியோக்கள் வருது. அதுவும் அதிகமான ஷார்ட்ஸ் வந்து வருது. அது வந்து இப்போ பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க. கண்டிப்பா பண்றாங்க. அவனுடைய அல்காரிதத்தை அப்படி மாற்றி வச்சுட்டான். இந்தியாவில் இப்போ அல்ஜசீராவில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டுரை வந்துச்சு. ஃபேஸ்புக் வந்து எப்படி மோடி பிஜேபிக்கு வேலை செய்கிறாங்க, அப்போ ராகுல் காந்தியை பற்றி ஃபேக் நியூஸ், ஃபேக் வீடியோக்கள், அவர் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி பேசுகிற வீடியோக்கள், இதெல்லாம் செட்டப் பண்ணி எவ்வளோ மில்லியன் பார்வைகள் போயிருக்குது. இதில் வந்து டிபேட் அந்த சேனலை நடத்துபவரில் குறிப்பாக மனோஜ் அப்படின்றவர் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை அப்படி நடக்குமானால் அது அண்ணாமலையினுடைய இந்த ஆக்ரோஷ அரசியல் தான் ஒரு காரணம். ஒரு ஆக்ரோஷமா ஒரு எதிர்கட்சியா அவர் வந்து செயல்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டாரு ட்விட்டர்ல. புதிய தலைமுறை வெளியிட்ட கருத்து கணிப்ப அவர் வந்து பாஜக வந்து அதிமுகவை அடித்து தூக்கிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, வழக்கமா எல்லா மாநிலங்களிலும் அந்த மாநிலங்கள்ல இருக்கிற பெரிய கட்சி அவங்களோட பிஜேபி கூட்டணி வச்சு அந்த கட்சி உறுப்பினர்களையும் வாக்குகளையும் தன்மையப்படுத்துறது தான் அவங்களோட டெக்னிக்கு. அப்படி வந்து தமிழ்நாட்டில் நடக்கவும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்துங்க, இப்போ இந்த சண்டிகார் மேயர் தேர்தல் நடந்தது. உச்சநீதிமன்றம் வந்து இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப வந்து அவர் மேலே விசாரித்து நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த ஆம் ஆத்மி கவுன்சிலர் வந்து மேயர் அவர் தான் வெற்றி பெற்றார்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது அறிவிக்கும் போது மீன் டைம் வந்து பாரதிய ஜனதா வந்து ஆம் ஆத்மியினுடைய 4 கவுன்சிலர்களை வந்து விலைக்கு வாங்கிருச்சு. வாங்கி தன்னுடைய இதில் வந்து சேர்த்துருச்சு. அப்போ இது வந்து ஒத்த கருத்து உள்ள கட்சியாக சிவசேனா வந்து இந்துத்துவா பேசிய கட்சி தான். அப்புறம் வந்து மத சார்பற்ற ஜனதாதளம் பேர்லேயே மத சார்பற்றதாக இருக்குது. அவங்கள இப்போ சேர்த்துக்கிட்டாங்க கர்நாடகாவில். அப்போ இந்த கட்சிகளோட வந்து உறவாடி தான் பண்ணணும் இல்லை, எதிர்கட்சியாக இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு விலை இருக்குன்னு சொல்லி விலைக்கு வாங்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இந்த 10 ஆண்டுகளில் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் செய்த அந்த காயாராம் அரசியலை விட இவர்கள் தான் பல மாநிலங்களில் வந்து இப்படி எம்எல்ஏக்களை வந்து வாங்கி அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கூச்சப்படுவதில்லை. இப்ப ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை ஆக்ரோஷமா ஒரு அரசியல் பண்ணி எதிர்க்க, அது எல்லாம் மீடியால தானங்க. அண்ணாமலையினுடைய அரசியல் என்பது சமூக வலைத்தளங்கள்லையும் ஈவினிங் டிபேட்லையும் தான் ஆக்ரோஷமா இருக்குது. தவிர யதார்த்தமாக அவர் தமிழக மக்களின் நலன் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்காரா? அது நீட்டை வந்து அவர் எதிர்க்கிறாரு. இப்போ ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து வரல, அதுக்கு குரல் கொடுத்துருக்காரா? அப்படி நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா அவர் எந்த மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல. மாறாக வந்து இப்போ சவுக் சங்கர் என்ன பேசுகிறாரோ, அதிமுக வந்து என்ன பேசுதோ அதையே இவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக, அது நிருபர்கள் இவர் எங்கே போனாலும் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. யாராவது ஒரு நிருபர் வந்து புத்திசாலித்தனமாக ஏதாவது கேட்டாருன்னா அவங்க வந்து நீ வா முன்ன வா முகத்தை காமி, அப்போ தான் நான் வார் ரூமில் சொல்லி ட்ரோல் பண்ண முடியும், இப்படி வந்து மிரட்டல் விடுகிறாரு. இவர் என்ன ஆக்ரோஷமாக என்ன பண்ணியிருக்காரு? இவருடைய பழைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். மைக்கேல் பெட்டி மத மாற்றம், அது மக்கள் பிரச்சனையா? இல்ல ஆக்ரோஷமா நீங்க இப்ப கேடி ராகவன் வீடியோலாம் இவரு சொல்லி வெளியிட்டாரு. அது வந்து அடல்ட், அது ஆக்ரோஷம் இல்ல, ஆபாசம். ஆபாசம்.
இல்ல அதுவும் செய்யறாப்புல, இதுவும் செய்யறாப்புல. இப்ப சேலத்துல ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து குடும்ப பிரச்சனையினால் கொல்லப்பட்டது வந்து இங்க ஏதோ திமுக அரசு ராணுவர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இப்படிதான் அவருடைய தொடர்ந்து இருக்குதே தவிர உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து இது இல்லை. இவங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து குனிய சொன்னா மீடியா வந்து படுத்துறானுங்க. அவர்கள் குனிய சொன்னார்கள், இவர்கள் படுத்தே விட்டார்கள். இப்படி இந்த படுக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து வட இந்தியாவில் நேஷனல் மீடியால இருந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா வரைக்கும் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு பிம்பத்தை கட்டியமைத்து தான் அண்ணாமலை வந்து ஆக்ரோஷமா இருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்ற இந்த டிபேட்ல வந்து அதிமுகவை தூக்கி அடிச்சுட்டு பிஜேபி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுல வந்து இப்ப தமிழ்நாடு முழுக்க தேர்தலில் நீங்க வந்து 5-6 சீட்டு ஜெயிக்கிறது இருக்கட்டும். இப்ப எவ்வளவு பூத் இருக்கு, அந்த பூத்துக்கு ஒரு பிஜேபி வந்து பூத் கமிட்டி இருக்குதா? அது திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. அப்ப இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சரே இல்லாத கட்சி தான் வந்து பாரதிய ஜனதா. சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி வந்து இருந்து வாழ்ந்து கொண்டு ஓட்டி கொண்டிருக்கக்கூடியதான் பாரதிய ஜனதா. அவர்களுடைய பலம் வந்து பணம். அப்புறம் எந்த முறையீடுக்கும் அவர்கள் வந்து தயாராக இருக்கிறார்கள். இப்போ இந்த தேர்தலையே இது புதிய தலைமுறை சொன்னதுக்கு மாறாக இங்க திமுக தான் அனைத்து ஜெயிக்கிறதா இப்போ திமுக கூட்டணி ஜெயிச்ச பிறகு கூட நம்ம அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் வர்ற பட்சத்தில் இதில் யாராவது இழுக்க முடியுமா? இப்போ விஜயதாரணி இழுத்துருக்காங்க. அடுத்து வந்து கார்த்தி சிதம்பரத்தை ட்ரை பண்ணுவோமா? அப்படி அப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல, ஒரு மாநிலத்திலும் யாரெல்லாம் பண்ணலான்னு சொல்லி. அதனால வந்து பிஜேபி வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பதட்டத்தின் ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் வலிஞ்சு வலிஞ்சு இந்த ஊடகங்களில் இவங்க சொல்ற ஒப்பீனியன் போலு. ஆனால் கள யதார்த்தம் என்பது அதுக்கு நேர் எதிராகத்தான் இருக்கிறது. இந்த கடந்த 2 மாதங்கள்லயே வந்து அதிக அளவுல இடி ரைடு பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. இது ஒரு பாஜக அச்சத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இதுல கண்டிப்பா புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ சண்டிகர் ஏற்கனவே பேசிட்டோம், மீடியாவில் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அது ஒரு பெரிய தேசிய கட்சி, பெரிய கட்சி, பாரம்பரிய கட்சி. இப்போ அந்த கட்சியினுடைய நிலைமையே வந்து செலவழிப்பதற்கு காசு எடுக்க முடியாதபடி 2 நாள் வந்து ஒரு இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க எந்த எல்லைக்கும் போக தயார். இவர் நம்ம ஹேமந்த் சோரன் ஒரு சிட்டிங் சிஎம்ஐ போய் வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி போய் அவரை கைது பண்ணி ஆளுநர் மாளிகைக்கு கூட்டு போய் அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வச்சு ஜெயிலில் அடைச்சு அடுத்த நாள் வந்து நம்பிக்கை தீர்மானம் வரும்போது ஒரு ஃப்ளோருக்கு போய் ஓட்டு போட்டு அங்கே பேச வச்சு, அப்போ இந்த கூத்துக்களுக்கெல்லாம் அது தயாராக இருக்கிறது. எதை பற்றியும் கவலை இல்லை. இடி இவர் சிபிஐ சொன்னோன்னா யாரு? சத்யபால் மாலிக். சத்யபால் மாலிக் வீட்டுக்கு சிபிஐ ரைடு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஏதோ செஸ்ட் இன்ஃபெக்ஷன், டயபெட்டிக் பேஷண்ட்டு. என் வீட்டில் என்ன ஒரு 5 பைஜா குருதா இதான் இருக்குதே தவிர வேற எதுவும் இல்லை. என் மேலே எந்த எஃப்ஐஆரும் இல்லை, எந்த குற்றப்பத்திரிக்கையும் என் மேலே இல்லை, சர்ச் வாரண்ட் இல்லை. எதுக்காக எங்கள் வீட்டில் வந்தாங்கன்னு அவர் கேட்குறாரு. எதுக்காக வந்தாங்க? ஏற்கனவே அவர் வந்து புல்வாமா தாக்குதலில் நீங்கள் வந்து எப்படி தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. 2வது அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து ஓகே பண்ணால் அவங்களுக்கு 300 கோடி காசு தரோம் அப்படின்னு சொல்லி ராம் மாதவ்னு ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபிக்கு போன ஒரு செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காப்புல. இதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேலே நீ வாயை திறக்கக்கூடாதுன்றதா சத்யபால். ஆக ஒரு சத்யபால் மாலிக் என்ற ஒரு முதியவருக்கே பாரதிய ஜனதா பயந்து ஒரு 100 சிபிஐ அதிகாரிகளை அனுப்பும்போது இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாராக இருப்பாங்க. அதனால தான் இந்த இவிஎம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு எதிர்கட்சிகளும் அதில் மக்கள் மத்தியில் கூட அப்படி கருத்து வந்துருச்சுல்ல. இவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படின்றது இது ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான். இது யதார்த்தத்தில் பாரதிய ஜனதா முறியடிக்கப்படுவதற்கு அல்லது பழைய முறையில் வந்து ஒரு அசுரபலத்தோடு வராமல் இருப்பதற்கு நிறைய வந்து சான்றுகளும் நிகழ்வுகளும் அன்றாட நடந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.